பார்த்து வருகிறோம். சட்டப்பேரவை தேர்தல் தொடர்பாக தலைமை தேர்தல் ஆணையர் ஞானேஷ்குமார் தற்போது சென்னையில் ஆலோசனையில் ஈடுபட்டிருக்கிறார். கூடுதல் விவரங்களை செய்தியாளர் அபினேஷிடம் கேட்கலாம். அபினேஷ், விவரங்கள். இந்திய தலைமை தேர்தல் ஆணையர் ஞானேஷ்குமார் தலைமையிலான குழு சென்னையில இன்றும் நாளையும் பல்வேறு கட்ட தேர்தல் தொடர்பான தமிழ்நாடு சட்டப்பேரவை தேர்தல் தொடர்பான ஆலோசனையில ஈடுபட இருக்காங்க. முன்னதாக தமிழ்நாட்டில் அங்கீகரிக்கப்பட்ட அரசியல் கட்சி பிரதிநிதிகளுடன் ஒரு ஆலோசனை கூட்டம் என்பது நடைபெற்று வருகிறது. அங்கீகரிக்கப்பட்ட தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய 12 அரசியல் கட்சி பிரதிநிதிகளுடன் தனித்தனியே அந்த ஞானேஷ்குமார் தலைமையிலான குழு ஆலோசனை நடத்தி வராங்க. முதலில் தேசிய கட்சியை சார்ந்த பிரதிநிதிகள், அதற்கு பிறகு மாநில கட்சிகளுடைய பிரதிநிதிகளுடன் இந்த ஆலோசனை என்பது நடைபெறுகிறது. குறிப்பாக தமிழ்நாடு சட்டப்பேரவை தேர்தலில் என்னென்ன கோரிக்கைகள் வைப்பது தொடர்பாக அந்தந்த கட்சிகள் தன்னுடைய கோரிக்கைகளை இந்திய தேர்தல் ஆணையத்திடம் குறிப்பிட்டு வராங்க. அந்த அடிப்படையில் இந்த அங்கீகரிக்கப்பட்ட அரசியல் கட்சி பிரதிநிதிகள் கூட்டத்தில் திமுக, அதிமுக, தேமுதிக, சிபிஐ, விசிக, நாம் தமிழர் கட்சி, அதே போல தேசிய கட்சிகளாக பாஜக, காங்கிரஸ், சிபிஐஎம், ஆம் ஆத்மி, பகுஜன் சமாஜ், தேசிய மக்கள் கட்சி ஆகிய கட்சிகளுடைய பிரதிநிதிகள் தனித்தனியாக சந்தித்து தேர்தல் தொடர்பான தங்களுடைய கோரிக்கைகளை முன் வச்சுட்டு வராங்க. தொடர்ந்து இந்த அங்கீகரிக்கப்பட்ட அரசியல் கட்சி பிரதிநிதிகளான கூட்டத்திற்கு பிறகு அனைத்து மாவட்ட தேர்தல் அதிகாரிகள், அதே போல மாவட்ட எஸ்பிக்களுடனான ஒரு ஆலோசனை கூட்டம் என்பது பிற்பகல் நடைபெறுகிறது. தமிழ்நாட்டில் விரைவில் தேர்தல் தேதி அறிவிக்கப்படக்கூடிய நிலையில இந்த சந்திப்பு, இந்த ஆலோசனை கூட்டம் என்பது மிகவும் முக்கியத்துவம் வாய்ந்த கூட்டமாக பார்க்கப்படுகிறது. சிவரஞ்சனி, விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி அபினேஷ்.